ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் வந்து காமெடி, லவ், ரிவெஞ்சுன்ட்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ரீசெண்டாக 3 Dads 1 Moment ஒரு கொரியன் ட்ராமாவை போட்டுட்ருக்கோம். அந்த ட்ராமாவையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாமா. மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு கல்யாண பொண்ணு தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ராக்கு, அது பத்தலை போல இருக்குது. அவங்களோட மெய்டு வந்து, மேடம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடம்பு லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னால் பின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டன் வந்து போட முடியல. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நிறைய சேஃப்டி பின்னெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா பின்னாடி குத்திட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அங்கே இன்னும் 3 பின்னு குத்தணுமா. அதனால அந்த மெய்டு வந்து அங்கே இருக்கவங்களை பார்த்து, மேடம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஸ்டொமக் உள்ளே தள்ளுறீங்களா, அப்போ தான் என்னால் குத்த முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னும் போட்டு விட்டுடுறாங்க. போட்டு விட்டுட்டு அவங்கள போகவும் சொல்லிடுறாங்களா. அப்போ முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அவங்க பின்னாடி பார்த்தா அந்த குத்தின பின்னெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கு. இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் லூ தான். அப்போ லூ அது தெரியாமலே அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க, மேடுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் நடக்க போகிற இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்களே கெஸ்ட்டு. அப்போல்லாம் இருக்க 2 பேர்லாம் பார்த்துக்கிட்டு, இப்போ யாரை வந்து இந்த ஃபூ கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரியலையே, எந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஃபூன்றது நம்ம ஹீரோ தான், நம்ம ஹீரோ என்ன காட்டல. ஃபூவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஃபூ கல்யாணம் பண்ணுற பொண்ணாக இருந்தால் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப ரிச்சானவங்களாக இருப்பாங்க. அப்போ தானே இவெல்லாம் கல்யாணம் பண்ணுவான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஃபூவை பற்றி. அதுக்கப்புறம் ஃபூவோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஃபூவோட தாத்தா இந்த கல்யாணத்துக்காக இவர் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதனால ஃபூக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஃபூ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு அவனுக்கே இன்னும் தெரியாது. தாத்தா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சது. இப்போ எல்லாருமே பிரைட் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருக்கும். அப்போ டோரும் திறக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம பிரைடான ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோட அப்பவும், டே ஃபூ பாடுற பொண்ணு வர அப்படின்ற மாதிரி திருப்பி நிற்க வைக்கவும், அப்போ ஃபூவும் ரொம்ப ஆச்சரியமாக யார் இந்த பொண்ணு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காரு மேலே ஸ்டேஜில் நின்றுட்டு. அப்போ எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ஷாக்கே ஆகிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஓவர் வெயிட், ரொம்ப சப்பியாக இருப்பாங்களா. அவங்கள பார்த்து ஹீரோக்கு என்ன பேசணுன்னே புரியல. நம்ம ஹீரோயின் வந்து, நான் தான் லூ, நான் தான் இந்த இடத்துக்கு பிரைடாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோ ஃபூவையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க நடந்து போயிட்டே இருக்கத்த கீழே கேமராமேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோனை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜே, இவங்களை எப்படியாவது நம்ம போடணும், எப்படி ஃபூ இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவாக எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கும்போது இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வேற அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா அப்பா என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதில் வேற ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, நீ யாருமா அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து, நான் தான் பிரைடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே அம்மா இங்கே பாருமா அவள் பிரைடுன்றா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. தாத்தா உடனே, ஐயோ என் நெஞ்சு வலிக்குது, என் பேரன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறானே அப்படின்ற மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. அதனால் சரி ஓகே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ ஒரு குண்டான பிக்கு, இவளெல்லாம் போயிட்டு ஃபூ கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல, இதெல்லாம் லைவ்ல எடுத்து போடணும் நம்ம ஃபேஸ்புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் மூஞ்சில் லைட்டாக கீறி இருக்குமா, அந்த கீரில் பார்த்து வேற ரொம்ப பேசுகிறாங்களா. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து, ஃபூ என்ன பண்ணுறீங்க நீங்கள், இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு நீங்கள் வேற யாரையாவது பண்ணியிருக்கலாம், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு பொறுத்தது போதுன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கேமராமேன் கிட்ட போகிறாங்க. கேமராமேன் கிட்ட போயிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அவன் மறுபடியும் நம்ம ஹீரோனை பார்த்து, என்ன பிரச்சனைனா நீ தான் ஒரு குண்டு பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. டக்குன்னு அந்த ஜூஸ்லாம் எடுத்து அவன் மேலேயே ஊற்றி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கேமராவை எடுத்து நல்லா உடச்சி தூக்கி போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தால, அவளை பார்த்து, உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கும் இதே மாதிரி நிலைமை வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவராக பேசுகிறா. நம்ம ஹீரோனை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை நீ ஒரு பிக்குன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்தது. டக்குன்னு ஹீரோ பார்த்து, ஹனி எனக்காக இந்த பொக்கேவை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி போட்டு, என்னடி உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோனை பார்த்து போடி பிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அடிக்க வராங்களா. இந்த டைம் ஹீரோயின் வந்து அவள் கையை பிடிச்சி மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுறாங்க. அவள் விழும்போது அவள் ட்ரெஸ்லேருந்து ஏதோ ஷார்ட்ஸ் மாதிரி விழுந்துருதா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின், நீயே உன்னோட ஷேப்பை வந்து மறைச்சிட்டு இப்படி எதோ போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க, நீ என்ன பேசுறியான்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு சரி போலான்ற மாதிரி போயிடுறா அழுதுகிட்டே. நம்ம ஹீரோயின் வந்து அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையெல்லாம் நீட்டி நம்ம ஹீரோ பார்த்து, ஹனி என்னை மேலே தூக்கி விடுங்க ஸ்டேஜுக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்க, ஹீரோவும் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை கொடுக்குறாரு. அவர் ஒருத்தரால் நம்ம ஹீரோனும் தூக்கவே முடியல. ஏன்னா ஹீரோயின் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட்டு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா அம்மா பார்த்து, அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அவங்க அப்பாவும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோயினை தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 2 பேரும் ஏதோ ஃபோர்ஸ் கொடுத்து ஹீரோயினை தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்கவர் ஹீரோவை பார்த்து, உங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமானு கேட்க, நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஓகே தான் சொல்லணும். ஆனால் அவர் உடனே அவங்க அப்பா அம்மா பார்த்து, அம்மா என்னம்மா நம்ம மாட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை கேட்ட தாத்தா, ஐயோ எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்குதே, நான் என்ன பண்ணுறது தெரியலேன்ற மாதிரி ஆக்டிங்கை போட ஹீரோ வந்து சரியாக மாட்டிக்கிட்டாரு. அவரால் வேறு எதுவும் சொல்ல முடியலாங்க. அதனால அங்கே இருக்கவர்கிட்ட,
எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் எனக்கு டபுள் ஓகே, நான் எங்கே வேணால் வந்து சொல்லுவேன்ற மாதிரி ரொம்ப கத்தி சொல்ல ஹீரோ வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொண்டு வராரு. அது கொண்டு வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இதான் என்னோட ஃபேமிலி பிரேஸ்லெட், இது ரொம்ப காஸ்ட்லி, இதை கல்யாணம் ஆக போகிறவங்க போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போடலான்னு நம்ம ஹீரோன் கையில் போட்டால் அங்கே கையில் போகவே மாட்டேங்குது. அவரை ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாரு, அது உள்ளவே போக மாட்டேங்குது, ஏதோ கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே நம்ம ஹீரோவால் ட்ரையே பண்ண முடியாததுனால ஹீரோ வந்து அந்த பிரேஸ்லெட்டை கையில் எடுத்துட்டு என்னால் இதுக்கு மேலே உன் கையில் போட முடியல, இதுக்கு மேலே தள்ளினா உன் கை தான் வலிக்கும்னு சொல்லிட்டு அவர் போடாமல் இருந்தால் இதை நீ கையிலேயே வச்சுக்கொன்ற மாதிரி கொடுக்குவோம். நம்ம ஹீரோன் ஒன்னே இல்லை வேணாம், இது காஸ்ட்லின்னு சொல்கிறீங்க, ஃபேமிலி பிரேஸ்லெட் சொல்கிறீங்க, கொடுங்க நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கையில் ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிறாங்க. அங்கே கையில் ரத்தமாக ஊற்றுது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோன் இருந்தாலுமே போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா நம்ம ஃபேமிலி பிரேஸ்லெட்டை நான் கையில் போட்டுக்கிட்டேன், நமக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஹீரோன் வந்து ஹீரோ பார்த்து என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு வேகமாக கட்டி பிடிக்க வராங்களா. நம்ம ஹீரோ வேணாம் தெய்வமே அங்கே நின்று வராதன்ற மாதிரி கையாட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் எதுவுமே கண்டுக்காம ஸ்ட்ரைட்டாக ஹீரோ கிட்ட வேகமாக ஹக் பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அப்பா அம்மாலாம் பிடிக்கிறாங்க என் பையன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோன் ஓடி போனவங்க கட்டி பிடிக்காம ஹீரோ பார்த்து நல்ல வேலை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்லாம் மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்களா. ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு கையிலெல்லாம் மருந்து போட்டுட்ருக்காங்க. ஏன்னா கையில் அடிபட்டிருக்கோம்ல அந்த பிரேஸ்லெட் போடும்போது. நம்ம ஹீரோ இதை பார்த்துருவாரு. சரி பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே நம்ம ஹீரோனுக்கு அங்கேயே உட்காந்து நம்ம ஹீரோன் கையில் மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாரா. போட்டு விட்ட அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து சரி ஓகே நீ இங்கே படுத்து தூங்கிடு, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போகலான்னு பார்ப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோன் விடாமல் ஹீரோ பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டு அது எப்படி உங்களை இன்னைக்கு விட்டுருவேன், இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் நடந்துச்சுல, இந்த நாளை நான் சும்மா வேஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே ஜம்ப் நம்ம ஹீரோ மேலே போய் விழ நம்ம ஹீரோவா ஏன் மூச்சு போச்சு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே அங்கே இருக்காரா. நம்ம ஹீரோயின் ஒன்று ஹீரோ கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ ஒன்று கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா, இப்படிலாம் பண்ணது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என் தாத்தா மட்டும் தான், என் தாத்தாவால் மட்டும்தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணேன், இல்லைனா உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணோம், சரி இருந்தாலும் நடந்துருச்சு, இனிமேல் நம்ம மேரேஜை வந்து நம்ம ப்ரைவேட்டாக தான் வச்சுக்கணும், நம்மளோட மேரேஜை நீ பப்ளிக் ஆக்கவே கூடாது, ஏன்னா நான் வந்து ஒரு மூவி ஸ்டார் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் போய் வெளியே சொல்லி தொலைச்சிடாத, சீக்ரெட்டாக வச்சுக்கொண்டுமா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஹீரோயின் கிட்ட நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா நீ இனிமேல் நீ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லை சும்மா என் மேலே வந்து விழாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்க்க போயிடுறாரா. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது இவர் கல்யாணத்தெல்லாம் சீக்கிரட்டாக வச்சுக்க சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் அது கல்யாணம் தானே, நீங்கள் கண்டிப்பாக என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா ஹீரோனோட அப்பா வந்து ஒரு மூவிக்கு இன்வெஸ்டரில் ரொம்ப பெரிய ஆள். அது மட்டும் இல்லை ஹீரோயின் கிட்ட இப்போ தான் ஹீரோ வந்து ஒரு சண்டையில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா எனக்கு மூவியில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைன்ற மாதிரி சொல்லியிருக்கவும் நம்ம ஹீரோயின் இது புரிஞ்சுக்கிட்டதுனால அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா நீங்கள் இன்வெஸ்டர் தானே, எனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, என் ஹஸ்பண்டுக்கு எதனா சான்ஸை உருவாக்குங்க, லீட் டைரக்டர் கிட்ட எதனா பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணாமல் வேறு யார் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படின்னா இவர்கிட்ட சொல்லலான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ இப்போ வராரு. ஏன்னா ஹீரோயின் வந்து அப்போ சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோ உடனே ஹீரோயின் பார்த்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டும் நீ என்ன சிப்ஸ் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி பார்க்க ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ என்னன்னு கேட்குறாரு. உடனே ஒரு கால் வந்துடுது. கால் எடுத்து பார்த்தா ஹீரோட அசிஸ்டன்ட் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி டூ ரூப்பிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அந்த ஆக்ட்ரஸ் வந்து டைரக்டர் லீ கிட்ட உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு மூவியில் ஹீரோவை நடிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஓ அப்படியா, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி ஓகே நான் ரெடியாக இருக்கேன், நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து உங்ககிட்ட நான் இப்போயாவது ஒரு குட் நியூஸ் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ உடனே ஒரு மெய்ட் வந்துடுறாங்க. மெய்ட் வந்துட்டு ஹீரோ பார்த்து உங்களை பார்க்க டூ ரூப்பிங் வந்திருக்காங்க, சீக்கிரம் வந்து வெளியே வந்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த டூ ரூப்பிங்கை நம்ம ஜூலின்னு கூப்பிட்டுக்கலாம். ஜூலி வந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போயிடுறாரா. நம்ம ஹீரோனுக்கு வந்து இந்த ஜூலியை பற்றி நல்லாவே தெரியும். அவள் கொஞ்சம் மோசமானவ, என்ன தான் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவள் கொஞ்சம் செல்ஃபிஷ். நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் வலிஞ்சு வேற பேசுவாளா. இது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா ஒரு இன்வெஸ்டரோட பொண்ணு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரியாத ஆக்ட்ரஸ் பற்றிலாம் நம்ம ஹீரோனும் சரி ஒரு பக்கமான காஸ்டியூம் போட்டுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா இந்த ஜூலி இருக்கால, ஜூலி வந்து நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு ஏதோ ஸ்கிரிப்டை படித்து காட்டுறேன்ற பேரில் ரொம்ப வளைஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வெளியே போய் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்துறாங்களா. பார்த்த உடனே ஜூலியை பார்த்து ஓ ஜூலி நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அந்த ஜூலி உடனே நம்ம ஹீரோனை பார்த்து ஓ உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கா, பரவாயில்லையே லூ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹீரோவாக போகிறவரோட ஒய்ஃபு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது கிஃப்ட் கொண்டு வரலன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெட் கோட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து நம்ம ஹீரோனுக்கு அவளே போட்டு விட்டுறாளா. ஆனால் அது பத்த மாட்டேங்குது, வேண்டே தான் வாங்கிட்டு வந்திருப்பா போல். அவளும் சொல்கிறா ஐயோ உங்கள் சைஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல ஹீரோன் உடனே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு ஓ சைஸ் தெரியாமல் வாங்கி வச்சிட்டிங்களா,
இந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ நல்லா இல்லை, நீங்களாம் போட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கோட் மாதிரி, இந்த கோட் மாதிரி ட்ரெஸ்ஸு தான் என் பாத்திங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன், குளிச்சு முடிச்சுட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணாம், நான் குளிச்சு முடிச்சு தொடச்சிக்கு இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட, இதை பார்த்த ஜூலி உடனே கோவத்தில் என்ன பண்ணுறான்னா ஹீரோ கிட்ட போயிட்டு ஐயோ எனக்கு வலிக்கு விடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே விழுற மாதிரி போகிறாளா, நம்ம ஹீரோவும் அப்போ பிடிச்சிடுறாரு அந்த பொண்ணை. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் காண்டாகிறாங்க. அப்போ இந்த ஜூலியும் ஐயோ தெரியாமல் எழுந்துட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் நின்று அந்த ஜூலியவே தள்ளி விட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் ஹீரோ மேலே விழுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஜூலியை பார்த்து ஐயோ நானும் தெரியாமல் விழுந்துட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜூலிக்கு இதை பார்த்தா இன்னுமே காண்டாகுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து விழுந்திருப்பாங்களே, அவங்களோட மாடல் ட்ரெஸ் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்குமா, அதனால் காலில் கொஞ்சம் அந்த தைலெல்லாம் விட்டு போயிடுது, அது அப்படியே கொஞ்சம் வேகமாக கிழிஞ்சிடுது. நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நான் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது இப்படி தான் வந்து பேசுவியா, இவங்க யார் தெரியுமா, என்னோட மூவியில் நடிக்க போகிறவங்க, எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்களும் இவங்க தான், இப்படி தான் நான் பண்ணிட்டு இருப்பியா, ஏதோ ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு இப்படி தான் கிழிஞ்சு போயிட்டு நின்று இருப்பியான்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை அங்கேயே திட்டிட்டு இருக்காங்க அந்த ஜூலி முன்னாடியே. நம்ம ஹீரோனை அந்த மறைக்க பார்க்குறாங்க. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் கரெக்டாக அங்கே வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பாஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், உங்களோட மேரேஜ் வீடியோ வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு பாஸ், நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கணும் தானே நினச்சிங்க, ஆனால் லீக் ஆயிடுச்சு, அதுவும் ஐபி அட்ரஸ் வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லை நுயாங்குன்றது ஒரு பேரில் தான் அது ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த பேர் வந்து ஆக்சுவலி உங்கள் ஒய்ஃபோட இன்னொரு பேர் பாஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக். அது மட்டும் இல்லை பாஸ், ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ உங்களோட ஹேட்டர்ஸாக மாறிட்டாங்க, அந்த வீடியோ பார்த்து ரொம்ப சிரிச்சு உங்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு சரியான கோவம். அங்கே யார்கிட்டயும் அப்புறம் பேசவே இல்லை. ஹீரோனை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் நீ, மேரேஜை சீக்ரெட்டாக தானே வச்சுக்கணும்னு சொன்னேன், இப்படி நீ இன்னொரு பேரை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை நீ ரிலீஸ் பண்ணால் எனக்கு இன்னும் இது தெரியாமல் போயிடுமா, நான் கண்டுபிடிக்காமல் விட்டுவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, என்ன தைரியத்தில் இதை பண்ண, இதை நீ பண்ணதுனால எனக்கு மூவி ஃபீல்டில் எவ்வளோ பெரிய ஸ்பாயில் ஆக போகுது தெரியுமா, என்னோட ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி நடிக்கிறது என்னோட ஃபேன்ஸ் எல்லாமன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கோவத்தில் ஹீரோனை பார்த்து இனிமேல் நீ வெளியே வராத, நான் எந்த மீட்டிங் போனாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல, ஹீரோன் வந்து ஹீரோ கை பிடிச்சி ஏதோ சொல்லான்னு போகிறாங்க. இருந்தாலுமே ஹீரோ கொஞ்சம் கூட காதில் வாங்க மாட்டார். ஹீரோனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் பக்கமே வராத இனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோமா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது நான் வரமாட்டேன் வீட்டுக்கு கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கிளம்பியே போயிடுறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட ஹீரோனை பார்க்கவே இல்லை. ஹீரோனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கூட அவர் கேட்கவும் இல்லை. அவர் போயிட்டே இருக்கு. ஹீரோன் கடைசியாக ஹீரோ பார்த்து நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கேன், என்னை உங்கள் ஒய்ஃபை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோனே இது இப்போ தான் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவோம். இப்போ நம்ம ஹீரோயின் ஒன்று டிசைட் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் குறைச்சே ஆகணும், இவர் திரும்ப வரத்துக்குள்ளே ரொம்ப எக்ஸசைஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணி வெயிட்டை ஃபுல்லாக குறைக்கணும், அவர் பேசினதுக்கு வருத்தப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெட்டில் உட்காந்துட்டு. மெய்டு வந்து உங்களுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து தனியாக ஊற்றுது. இருந்தாலுமே ஹீரோயின் இல்லை சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடோடு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும், வெயிட் குறைக்கணும் ஒரு வரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பல விதமான ஜூஸ்லாம் இருக்கும் போல், ஏதோ 6 விதமான ஜூஸாக டயட் ஜூஸாக ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த மெய்டு வந்து மூக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேம் இந்த ஸ்மெல்லே தாங்களே எப்படி குடிப்பீங்கன்ற அளவுக்கு அந்த ஜூஸை கொண்டு வராங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சு அந்த பவுலை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இதில் அந்த ஜூஸ் குடிச்ச வர நம்ம ஹீரோனுக்கு அப்பப்போ ரெஸ்ட் ரூம் வந்துட்டே இருக்கா. அவங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வராங்க. அவங்களால ஒரு நேரத்தில் முடியவே மாட்டேங்குது. இப்படியே கொஞ்ச நாள் இவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கவும் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வரும்போது மெய்ட் பார்த்தோன்னே ஹீரோனை பார்த்து என்ன மேடம் இப்படி ஆகிட்டீங்க, இவ்வளோ ஒல்லியாவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒல்லி ஆகிட்டீங்களே, ஒல்லியானது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருந்ததில்ல அதையும் காணும் மேடம், இவ்வளோ அடக்காயிட்டீங்களே, நானே விட்டு அவங்கள லவ் பண்ணுறவன் போல், எனக்கு ஆனந்த கண்ணீரை அடக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அங்கேயே அழுதுட்டு இருக்காங்க. இதில் வேற ஏதோ பெரிய பில்டிங்கில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாரோட ஃபங்க்ஷன்னா இந்த டேரக்டர் லீ இருக்காருல்ல, அதான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்களோ ஒரு டேரக்டர் கிட்ட, அந்த டேரக்டர் தான் இந்த டேரக்டர் தான் இப்போ நம்ம ஹீரோ வச்சு மூவி எடுத்துகிட்டு இருப்பாரு. அந்த டேரக்டரோட ப்ரோக்ராம் தான் டேரக்டர் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்காரு. அது மட்டும் இல்லை இந்த மூவிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வேறு ஏதோ லூன்ற நேம்லேயே ஸ்டார்ட் ஆகுதா. அவங்கள பார்த்து இந்த டேரக்டர் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு, வாங்கன்னு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. இவங்க யாருன்ற மாதிரி இன்னும் எதுவும் காட்டல. வந்தவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் காட்டிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்திருப்பாங்கள்ல நிறைய கெஸ்ட்டு, அதில் வந்து 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே இருக்காரே இந்த ஃபூ வந்திருக்காருல அவரோட ஒய்ஃப் ரொம்ப குண்டாக இருப்பாங்களா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜூலி வந்துடுறா. வரும்போதே அவளோட அசிஸ்டண்ட்டை கூடவே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கா. அந்த கெஸ்ட் எல்லாம் இந்த ஜூலியை பார்த்துட்டு ஓ இவங்களா ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜூலி வந்தது வராதுமா ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஃபூ இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஒய்ஃப் லூ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் சமாளிக்கலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹால்குள்ளே டோரு தந்துட்டு யாரும் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இவங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஜூஸ்லாம் குடிச்சிருப்பாங்கல்ல, அதனால அவங்களுக்கு நல்லாவே வெயிட் குறைஞ்சிருக்கும் அந்த கொஞ்ச நாள்லேயே. அவங்க வரும்போது ஜூலியை பார்த்துட்டு என்ன ஜூலி
என்னை கூப்பிட்ட போல இருக்கு அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோவா யார் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நடந்து வரும்போதே அங்கே இருக்க கெஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு யாரவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே, யார் இதுன்னு தெரியலேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் லீ வந்து நம்ம ஹீரோயின் வரும்போதே இது யாரு லூவா, இவங்களா இருக்காங்க, இவங்கள முன்னாடி நான் பார்த்தப்ப ரொம்ப குண்டா இருந்தாங்களே, எப்படி இவ்வளோ ஒல்லியானாங்கன்ற மாதிரி டேரக்டர் பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த ஜூலியோட அசிஸ்டன்ட் இருப்பால, அவள் ரொம்ப பேச ஆரம்பிச்சுடுறா நம்ம ஹீரோனை பார்த்து. நீ யாருன்னே எங்கள் யாருக்கும் தெரியாது, ப்ரோக்ராமில் வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத, இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து ஓ அவள் அப்படி சொல்லிட்டாலே அப்போ நான் இங்கேருந்து கிளம்பவா அப்படின்ற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து திரும்பி போகலான்னு பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையை நோட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஹீரோயின் கையை பிடிச்சி பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேமிலி பிரேஸ்லெட்டை ஹீரோயின் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்தா நீ ஹீரோ ஷாக்கில் நீ உண்மையாகவே லூ தானா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனும் நான் அப்பத்துலேருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த அசிஸ்டன்ட் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து இவன் நடிக்கிறதுலாம் நம்பாதீங்க, கண்டிப்பாக அந்த லூ வந்து குண்டா இருக்கல்ல, அதனால தான் அவள் வர முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆளை செட் பண்ணி இந்த பிரேஸ்லெட்லாம் கையில் போட்டு அமுச்சு விட்டுருக்கா. இதுதான் கண்டிப்பாக நடந்திருக்கும், இவளை கண்டிப்பாக லூவாக இருக்க முடியாது, எப்படி கொஞ்ச நேரத்தில் வெயிட்டை குறைச்சிட்டு இருப்பான்ற மாதிரி ஹீரோனை பார்த்து ரொம்ப ஓவராக பேச நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவம் வந்துடுதா. அதனால எல்லாரும் முன்னாடியும் அங்கேயே அந்த பொண்ணை அரைஞ்சு விட்டுறாங்க. ஜூலி ஒன்னே கோவத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க நீ யாருன்னு தெரியல, நீ பாட்டுக்கு வந்து என்னோட அசிஸ்டண்ட்டை வேற அடிக்கிறியா, யார்டி நீ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க பின்ன என்னை வந்து சும்மா சீண்டிட்டு இருந்தா நான் பேசாமல் நின்றுட்டு இருக்கவா, அதனால தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு பொண்ணு வரா. இவ பேர் தான் சூ, நம்ம ஹீரோவோட தங்கச்சி. அவ பாட்டுக்கு வந்துட்டு இவளெல்லாம் யார் உள்ளே விட்டது அப்படின்ற மாதிரி கத்திட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு ஜூலியை பார்த்து ஜூலி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜூலியும் சூவை பார்த்து ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா. அப்போ இந்த சூ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பார்த்து என்ன நான் எவ்வளோலாம் கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கீங்க, இவ யாருன்னே தெரியல, எப்படி உங்கள் ஒய்ஃப் தான் நல்லா குண்டாக இருப்பாங்களே, அவங்க என்ன கொஞ்ச நாள்லேயே வெயிட்டை குறைச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நம்பவா முடியுது, இவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா நம்மளை வந்து, இவ கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்லாம் கிடையாது, இவளை இங்கேருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சூவை பார்த்து என்ன சூ பேசிட்டு இருக்கா, டேரக்டர் லீயும் மீறி என்னோட ஹஸ்பண்டையும் மீறி நீ என்ன வெளியே தள்ள போறியா அப்படின்னு கேட்க சூ உடனே நம்ம ஹீரோனை பார்த்து என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கா, உனக்கு அவ்வளோ தைரியமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நம்ம ஹீரோனை வந்து அவ கை வாங்கிட்டு போற அடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து சூ கையை பிடிச்சிட்டு என்ன சூ பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் நீ பண்ணுவியா, உன் சிஸ்டர் இன்லாவை இப்படிதான் அடிக்க போவியான்னு சொல்லிட்டு சூ கையை வந்து உதறி விடுவோம். அப்போ அந்த சூ ஒன்னே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் உங்களோட ஒய்ஃபை நீங்கள் இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியேந்து ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் கூட ஒரு மெய்டு இருந்தாங்களா, அந்த மெய்டு தான் மேடம் என்ன உள்ளோட சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு இந்த சூ ஒன்னே ஹீரோ பார்த்து பார்த்தீங்களா நம்ம ஆண்டியே வந்துட்டாங்க, இந்த மெய்டு ஆண்டியே நம்ம கேட்டுருவோம், எல்லா உண்மையும் வந்துடும், இவங்க தானே வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மெய்டை உள்ளே விட சொல்ல. ஆனால் அந்த மெய்டு உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோன் கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த சூ வந்து மெய்டை பார்த்து ஆண்டி நீங்களே சொல்லுங்கள் இது லூ கிடையாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது மெய்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கா, இதுதான் உன் அண்ணனோட ஒய்ஃபு, இவங்க தான் லூ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த மெய்டை பார்த்து அந்த சூ என்ன சொல்கிறான்னா ஆண்டி போய் சொல்லாதீங்க உண்மையை மட்டும் பேசுங்கன்னு சொல்லும்போது மெய்ட் மறுபடியும் நீ எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரிம்மா, இதுதான் உண்மையாகவே உங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, இவங்க வெயிட் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு ஹீரோ பார்த்து பார்த்தீங்களா பாஸ், உங்களுக்காக வந்து உங்கள் ஒய்ஃப் எப்படி வெயிட்டை குறைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டு குறைச்சாங்க, இவ்வளோ நாள் ரொம்ப வீட்டில் அழுதுகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்துட்டோன்ட்டு இப்படி வெயிட்டை குறைச்சிருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒன்னே ஐயோ ஆண்டி நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் முதல்ல ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க அந்த ஆண்டி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்து மேடம் நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்களே நீ கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. நம்ம ஹீரோன் அந்த கிஃப்ட்டை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த டேரக்டர்லேயே இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு இந்தாங்க எனக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, இந்த கிஃப்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க டேரக்டர் லீயும் இந்த கிஃப்ட்டை வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து எல்லா காட்ஸையும் கூப்பிட்டு இந்த அசிஸ்டண்ட்டை கூட்டு போக சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோட ஒய்ஃபையே ரொம்ப எதிர்த்து பேசியிருப்பாள், அதனால கூட்டு போக சொல்ல இந்த அசிஸ்டன்ட் கத்துறா ஜூலியை பார்த்து வேற சொல்கிறா ஜூலி என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் இப்பெல்லாம் நிற்கக்கூடாது, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்ல அந்த ஜூலியால் எதுவுமே பேச முடியல, ஏன்னா ஹீரோட ஒய்ஃபை தப்பாக பேசிட்டல்ல, அதனால ஜூலி சைலண்டாக நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து அது மட்டும் இல்லை ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து என்ன சொல்கிறாருன்னா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறாங்க அப்படி என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு உனக்கு எப்படி இந்த இன்வெஸ்டர்ஸ் பற்றிலாம் தெரியும், டேரக்டர் லீ எப்படி தெரியும்னு கேட்க நம்ம ஹீரோயின் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஜூலி வந்து ஹீரோ கையை பிடிச்சி இழுப்பாளா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனோட கீழே விழுந்துடுறாரு. விழும்போது ஹீரோ வந்து ஹீரோனை கிஸும் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கீழே படுத்துட்டு இருக்கத்த தங்கச்சி கை பார்க்குறா. அப்போ சூ ஒன்னே அவங்க அண்ணனை பார்த்து ஃபூ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம குடும்ப மானியத்தை இப்படி தான் வாங்குவீங்களா, இப்படி யாருன்னே தெரியாதவ கூட இப்படி கீழே விழுந்து கீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்க நம்ம ஹீரோ மறுபடியும் சூவை திட்டுறாரு. சூ மறுபடியும் இப்படி பேசாத, அது உன்னோட சிஸ்டர் இன்லா தான், எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல்ல, திரும்ப ஏன் அவளை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த சூ அக்செப்டே பண்ணிக்க மாட்றா. அவள் பாட்டுக்கு கண்டுபடி பேசுகிறா. இல்லை இவ என் சிஸ்டர் இன்லாலாம் கிடையாது, இங்கே இருக்கா பார்த்தீங்களா ஜூலி, இவ தான் என்னோட சிஸ்டர் இன்லா, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை தான் நான் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன்,
கண்டிப்பாக இவ யாருன்னே தெரியல, ஏதோ குண்டா இருந்து வெயிட்டு குறைச்சிட்டு வந்தான்னு சொன்னால் நீங்கள் இப்படி நம்பிடுவீங்களா? நானும் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இவளெல்லாம் என்னால் சிஸ்டர் இல்லாமல் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல, அப்போ ஜூலி என்ன நினச்சான்னு தெரியல, ஏதோ இந்த சண்டேலாம் வேணான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர் லீ கிட்ட போயிட்டு, டேரக்டர் லீ நீங்கள் இப்போ வரீங்களா, என் கூட டான்ஸ் ஆடலாம், இந்த ப்ரோக்ராமை நம்ம நல்லபடியாக கொண்டு போகலாம், என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேட்க, டேரக்டர் லீயும் சரி ப்ராப்ளம் சால்வ் ஆனால் சரின்ட்டு அவ கூட போகிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் எப்படியாவது இந்த ஜூலியை வந்து கொஞ்சம் நல்லா சேஃபாகவே பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃப் வந்து ஜூலியை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது, ஏன்னா ஜூலி வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜூலியும் டேரக்டர்லேயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்ட கீழே இருக்க கெஸ்ட் எல்லாரும் பார்த்துட்டு, வா இவங்க இவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க, இவங்க ரியல் பேரானா எப்படி இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கை தட்டி பார்த்துட்ருக்காங்க. இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது கீழே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜூலி இவ்வளோ நல்லா ஆடுறாங்களே, இப்போ வந்திருக்காங்களே லூ, இவங்க என்ன தான் வெயிட் குறைச்சிட்டு வந்தாலும் ஜூலி மாதிரி டான்ஸ் ஆடுற திறமெல்லாம் இவங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக அப்பெல்லாம் ஆட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல சூ இது காதில் கேட்டுடுறா. அதனால சூ வந்து அவங்க பிரதரை பார்த்து, சூ கீழே எல்லாரும் பேசுறத கேட்டிங்களா, உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா ஆடுவாங்களான்னு கேட்குறாங்க, இவ என்ன தான் வெயிட்டை குறைச்சிட்டு வந்தாலும் இவளுக்கு வந்து ஜூலி மாதிரி டான்ஸ்லாம் ஆட வராது தானே அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. ஜூலி ஒன்னி சூவை பார்த்து, சூ இப்படிலாம் பேசாத, லூ வந்து இதுக்கு முன்னாடி நல்லா ஆடி இருக்காங்க நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோனை காப்பாத்துறேன்ற பேரில் மாட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஜூலி இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனும் அப்போ நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ இன்வெஸ்டர் 2 பேர் வந்திருப்பாங்களே, இவங்க ஏன் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதில் ஒருத்தர் வந்து அவரோட ஒய்ஃபை பார்த்து, நீ வந்து அவளை எதனா பாரு பேசுன்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த லேடியும் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி, ஏமா நீ போகிற, உனக்கு தான் காலில் அடிபட்டுருக்கல, உன்னால் ஆட முடியாது ஆடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்டருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஹீரோ இதை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அப்போ ஹீரோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எனக்கு காலில் அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா தான் டான்ஸ் ஆடுவேன், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் எப்படியாவது ஆடி காட்டுறேன், என்னையே இவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ ஒன்றும் ஆடணும்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோன் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ கொஞ்சம் கண்ணை தான் திறந்து பார்க்குறியா, உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றத நல்லா ஊத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு அது புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடலான்னு போடுறாங்களா, ரொம்ப டஃப்பான டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயருக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டான்ஸை நம்ம ஹீரோயின் ஆடலான்னு சொல்லிட்டு ஆட போகிறாங்களா, கால் வந்து தடுக்குது, ஏன்னா கால் வலிக்குது. இதில் காலில் இருக்க ஹீல்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட கழட்டி கொடுத்துட்டு போக கீழே இருக்கவங்களாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சோன்னே. ஆனால் அந்த ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஃபுல் டான்ஸை கரெக்டாக ஃப்ளோவாக ஃபுல்லாக ஆடி முடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கீழே இருக்க கெஸ்ட் எல்லாருமே, வா இவங்க இன்னும் இவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க, ஜூலியை விட நல்லா ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி கீழே இருக்க எல்லாரும் பேச, டேரக்டர் லீ வந்து ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு கால் வலிக்கிறதுனால தான் இப்போவும் கொஞ்சம் இப்படி ஆடிட்டு இருக்கா, கால் சரியாயிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஆடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடா அது டேரக்டர் லீ இப்படி பேசுகிறாரு, அதுவும் லூக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியுன்றாரு, என்ன நடக்குதுன்னே புரியலன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு கீழே வரவும், அப்போ ஒரு மியூசிக்கல் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரா, அவர் ஒரு கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு இந்த வருஷம் மட்டும் 32 கான்செப்ட் இருக்கான். அந்த கான்செப்ட்டுக்கெலாம் நம்ம ஹீரோனை மெயின் லீடாக வந்து டான்ஸ் ஆட சொல்லி அந்த கார்டை கொடுக்க, நம்ம ஹீரோ ஒன்னே வந்து இந்த கார்டை புரிங்கி, இல்லை இவ்வளோ வரமாட்டா, இவ என்னோட ஒய்ஃப் லூ, இவ எதுக்கு டான்ஸ் ஆட வரணும், என்னோட ஒய்ஃபில் வரமாட்டான்னு சொல்ல, அந்த டேரக்டரும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. இருந்தாலுமே ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்காம அந்த கார்டை அங்கேயே நம்ம ஹீரோயின் முன்னாடி கிழிச்சு போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்று ஹீரோ பார்த்து, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது எனக்கு வந்த சான்ஸ், நான் தான் அதை ஓகே பண்ணுறதும் இல்லை வேணாம்னு சொல்கிறதும் அது என்னோட விருப்பம், நீங்கள் எதுக்கு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து, நீ என்ன இப்படி வந்து ஆடிட்டு இருக்க, உனக்கு என்னை வந்து ஆடி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சின்னா வீட்டுக்கு வந்து என் முன்னாடி தனியாக ஆடி சர்ப்ரைஸ் பண்ணு, இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி ஆடிட்டு இருக்காத, எல்லாரையும் இப்படி தான் இன்சல்ட் பண்ணுவியா, நீ நல்லா ஆடுறன்றதுக்காக ஸ்டேஜில் வந்து இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவியா, இப்படி தான் ஜூலி கூட சேலஞ்ச் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணுமா, அவள் தான் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு உனக்கு தெரியுதுல்ல, இப்படி ஆடி நீ அவளை இன்சல்ட் பண்ணி வச்சிருக்கி, அப்போ கீழே இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஜூலி வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுமா, நான் ஒரு நல்ல ஆக்டராக என்னோட கரியரில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அவள் எனக்கு எவ்வளோ வாய்ப்பு அள்ளி கொடுத்தா, ஆனால் நீ வந்து இப்படி அவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, இப்படி தான் நீ பண்ணணுமான்ற மாதிரி ஹீரோ அங்கேயே எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் ஆடினதுக்கு பாராட்டாம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை ஹீரோயின் கையை பிடிச்சி நீ இங்கேருந்து வெளியே போ, இங்கே இருக்காதன்ற மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி வெளியே போ சொல்ல, அப்போ ஹீரோயின் ஒன்று ஹீரோ பார்த்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த டைமில் கூட உனக்கு கரியர் தான் முக்கியம்ல, உன்னோட ஒய்ஃப் உனக்கு தேவையே இல்லை, ஃபங்க்ஷனுக்கு கூட என்ன நீ ஒரு வார்த்தை வான்னு சொல்லி கூப்பிட்டியா, நானே தானே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், உனக்கு என்னப்பா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அதனால தானே நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை ஹீரோ பார்த்து, உனக்கு எப்பயுமே உன் கரியர் தான் முக்கியம், அதனால தானே நீ ஜூலியை எப்பயுமே இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் அவளுக்காக நீ என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியே, அது உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்போ சூ ஒன்னே நம்ம ஹீரோனை பார்த்து, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நீயே இங்கேருந்து போயிடு, அதான் உனக்கு நல்லது, சும்மா இங்கே வந்து நிற்காதன்ற மாதிரி அந்த சூ சொல்லும் போது நம்ம ஹீரோன் ஒன்னே, சே இந்த மாதிரி கேவலமாக நான் ஒன்றும் அசிங்கம் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன், மொத்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்களா மேரேஜ் அப்போ, அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி, இந்தா இது நீயே வச்சுக்கோ, இதுக்கு மேலே நான் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்க,
அப்போ ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் போகும்போது கேட்குறாங்க, என்னது இது இப்படி கழட்டிட்டு போகிற, இதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்க ஹீரோயின் உடனே சொல்கிறாங்க, என்ன அர்த்தமா, இதுக்கு மேலே இதை என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, எல்லாமே இதுக்கு மேலே முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டு என்ன நடக்குது இங்கே, இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கா, எதுக்கு இப்போ போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலேயும் சொல்லணுமா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, சீக்கிரமாகவே உங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பர் வந்துடும், அந்த பேப்பரில் சைன் பண்ணி சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. இதோட இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த பார்ட் அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.